எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் எட்மாண்டனில் நாங்கள் எங்கெல்லாம் போனோன்னு பார்த்தோம். இது நெக்ஸ்ட் டே ரூம்லேருந்து காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டலில் சாப்பிடலை. அன்றைக்கி ஸ்னோஃபால் ஃபோர்காஸ்ட் இருந்தது. பட் ஆனால் 0 டிகிரி அப்போ இருந்தது. மழையாக தான் பெஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் சில்லாக தான் இருந்தது. ரொம்ப கோல்டாக இல்லை, பட் ஓகே. நாங்கள் எப்போ எட்மண்டன் சிட்டி வந்தாலுமே வெஸ்ட் எட்மண்டன் மால் போகிறது ஒரு வழக்கம். பெருசாக பிளான் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே எனக்கு அது சும்மா சுற்றியாவது பார்க்கணும் அப்படின்ட்டு. மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய மால் அது. நம்ம எப்போயோ ஒரு தடவை தான் டவுன்லேருந்து சிட்டிக்கு ட்ராவல் பண்ணி வரோம். எனக்கு க்ரௌடடாக இருக்கணும், அது மாதிரி இடத்துக்கு போகணும், நிறைய பேரை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் போவேன். எம்டியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும் ஸ்கர்ட் பண்ணிடுவார். நம்ம வெளியில் போனால் டிம் ஹார்ட்டன்ஸ் காஃபி இல்லாமல் எப்படி அந்த டே ஸ்டார்ட் ஆகும். காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அதை டிம் ஹார்ட்டன்ஸ் காஃபியும் கொஞ்சம் ஸ்நாக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே வாக் பண்ணி போக ஆரம்பித்தோம். நாங்கள் அப்படியே மாலை நடந்து போக ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு எங்கள் கண்ணில் பட்டது மினிஷோ. மினிஷோ எப்பயுமே நாங்கள் போவோம். ஆனால் பெருசாக எதுவும் கிடையாது. கொஞ்சம் க்யூட்டாக நிறையா ஸ்டெப்ஸ் இருக்கும், கிட்ஸுக்கு ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக நாங்கள் போவோம். சின்ன சின்ன ஆக்சசரிஸ் ஏதாவது வாங்குவோம். இந்த டைம் இந்த மினிஷோ லேண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பெரிய அவுட்லெட், ஒரு 12,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு பெரிய அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சின்ன அவுட்லெட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்கிறப்போ நம்ம பெருசாக அதில் எதுவுமே பார்க்க முடியாது. பட் இது பெரிய அவுட்லெட்டாக இருந்தது. எல்லாத்துக்குமே செப்பரேட் ஜோன்ஸ் இருந்தது. ப்ளஷ் டாய்ஸ் ஒரு பக்கம், பியூட்டி செக்ஷன், கேஜெட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே. என்ட்ரு ஆகும்போதே ஒரு பெரிய ஸ்டாச்சு இருந்தது. அதுலேயே கிட்ஸ் அட்ராக்ட் ஆகி உள்ளே போயிடுறாங்க. டிஸ்னி, ஹெலோ கிட்டி, வின்னி த பூ, ஸ்டிச்சு, ஹாரி பாட்டர், இப்படி எல்லா கலெக்ஷன்ஸும் இருந்தது. எதை எடுத்தாலுமே நம்மளுக்கு அந்த மாதிரியான தீமில் இருக்கிற டாய்ஸாக இருக்கட்டும், கேஜெட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ் நிறையா இருந்தது. எல்லாமே இப்படி தான் இருந்தது. இந்த ஃபேக் நெயில்ஸு, இந்த ப்ரெஸ் ஆன் நெயில்ஸு இப்போ பயங்கர ட்ரெண்டில் இருக்குது. நம்ம ஊர்லேயுமே இங்கே எல்லாருமே அது பண்ணுறாங்க. கிட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அதை அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அதை பார்த்தோன்னே அதை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு இது. அவர் இப்படியே சூஸ் பண்ணி வாங்கியாச்சு அதையும். மினிஷோ என்ன தான் சைனீஸ் பிராண்டாக இருந்தாலும் கொரியன் ப்ராடக்ட்ஸும் நிறையா இருந்தது அங்கே. கொரியன் ஸ்கின் ப்ராடக்ட் தான் ட்ரெண்டில் ரொம்ப நாளாகவே இருக்கே. ஸோ அதுலேயும் கொஞ்சம் நாங்கள் பார்த்தோம். கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் எனக்கு பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை அதில். சின்ன குழந்தை கார் பார்க்குது. அதான் காமி குழந்தை என்ன ஹாட் வீல்ஸ் ரெட் கலர் கார் அதேதான். ஆனா ஆரஞ்சு கலர். எவ்வளவு? 299. மினி ஷோவில் அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்போ பார்த்தது நைக்கி ஷோரூம். இந்தியாவில் இருந்த வரைக்கும் ஷூஸ் எல்லாம் போட்டதே கிடையாது. அதை வாங்கிறதுக்கான அவசியமும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஷூ தான் நம்ம எல்லா நாளும் போடுற மாதிரி வருது. அப்படின்றப்போ பிராண்டட்ஸ்க்கான ஒரு பெரிய இது ஊரில் இருக்கிற வரைக்கும் கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பிராண்டட் ஷூஸ் மேலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக ஷாப்பிங்கிறது எனக்கு ஒரு தெரப்பி. நான் லோவாக ஃபீல் பண்ணும்போதோ, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் போதோ, நான் எனக்காக ஏதோ ஒன்று பார்த்து வாங்கிக்கிறப்போ அந்த நேரம் இருக்கிற இது கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளோட கவலைகளாக மறப்போம். அதுக்காக நான் ஷாப்பிங் போவேன்.
இந்த மால்குள்ளே இருக்கிற இந்த பைரேட் ஷிப்பு. எப்போ பார்த்தாலுமே இது ஆச்சரியமாக தான் இருக்கும், எப்படி இதை இங்கே பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. இது கீழே இந்த மாதிரி போட்டிங்லாம் இருக்குது, நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. மால்குள்ளே ஒரு போட்டிங்கு, ஒரு பெரிய ஷிப்பு, இது வந்து பிரமிப்பாக தான் இருக்கும் ஒரு தடவை பார்க்குறப்போவையும். இப்போ போகிறது ஸ்டான்லி கப்புன்னு ஒரு ஸ்டான்லி டம்ளர், பிராண்டட் டம்ளர் வாங்குறதுக்காக போகிறது. இது ஒன்று தான் இந்த மாலுக்கு நாங்கள் பிளான் பண்ணி வந்த விஷயம். இந்த பொண்ணு கேட்டதுக்காக 2 வருஷமாக வெயிட் பண்ணா இதுக்காக. இது வந்து ட்ரெண்டில் போகுது. ஆஸ் யூஷுவல் ஸ்கூல்ஸ்க்கு எல்லோரும் இது தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது கேர்ள்ஸ் எல்லோரும் கையில் கேரி பண்ணிட்டு வர்றது. இது நம்ம ஊர்லேயும் இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டா அதோட மதிப்பும் தெரியாது, காசோட அருமையும் தெரியாது, அதோட வேல்யூ தெரியாது. அப்படின்றதுக்காக நாங்கள் அதை மணி சேவ் பண்ணி வாங்கிக்கோன்ட்டு நாங்கள் சொன்னோம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஃபைனலாக ஒரு 3-4 கடை அலைஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச கலரை வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபேஸில் அந்த சந்தோஷத்தை பார்க்குறப்போ நம்மளுக்கும் ஆஸ் அ பேரண்ட்டாக ஹாப்பியாக இருந்தது. ஓகே, என்ன ஃபீல் பண்ணுறத சொல்லுங்கள். ஹாப்பி, வெறும் ஹாப்பி தான். நான் இதுக்காக 2 வருஷம் வெயிட் பண்ணேன். எப்படி வாங்கினேன்? காசு சேர்த்து வச்சியா? காசு சேர்த்து வச்சு நானே வாங்கினேன். இது வந்து எப்பயுமே இங்கே மாதிரி ஒரு லக்ஸரி கார்ஸை வந்து டிஸ்பிளேயில் இங்கே வச்சுருப்பாங்க மாலில். அப்போது வந்து ஃபெராரி கார் இருந்தது, ரெட் ஃபெராரி, ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருக்கு தான் ஆசையாக இருக்குது இது மாதிரி லக்ஸரி கார்ஸ் பார்த்தா எப்படி இருக்குன்னு போய் கிட்டக்க பார்க்கணும் அப்படின்ட்டு அதை ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அங்கே ஹாஃப் டே மாலில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு போனோம். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.